أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما نافعا. அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சொஹாபாக்களின் மீதும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்மாதிரிகள் என்ற தலைப்பின் கீழ் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபாவை பற்றி இன்று நான் பேச இருக்கின்றேன். ஒருவர் சஹாபா என அழைக்கப்பட பின்வரும் தகுதிகள் வரையறை செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து அன்னவர்களை நேரடியாக தமது கண்களினால் பார்த்து அன்னவர்களை விசுவாசம் கொண்டு கடைசி வரை முஸ்லிமாகவே வாழ்ந்து மரணித்தவர்களையே ஸஹாபாக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலேயே சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்றவர் இவர். மக்காவின் குறைஷி குலத்தை சேர்ந்தவர் கைஸ் இப்னு ஸைத். இவரின் மனைவி ஆத்திகா பின்த் அப்துல்லா. இத்தம்பதியருக்கு பிறந்தவரே அப்துல்லா. அன்னை கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் தாயார் ஃபாத்திமாவுக்கு கைஸ் இப்னு ஸைத் சகோதரர். எனவே அன்னை கத்திஜாவின் மாமன் மகன் என்ற நெருங்கிய உறவு நபியவர்களின் குடும்பத்துடன் அப்துல்லாவுக்கு அமைந்து போயிருந்தது. பிறக்கும் போதே கண் பார்வையின்றி பிறந்தார் அப்துல்லா. அதனால் கண்கள் மூடிய மகனின் தாய் உம்மி மக்தூம் என்ற காரணப்பெயர் அவரின் தாயார் ஆத்திகாவுக்கு ஏற்பட்டு போய் அவரின் மகன் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் என்றாகி போனார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகனை சீராட்டி வளர்த்தார் ஆத்திகா. கண் பார்வைதான் ஒளியின்றி போனதே தவிர அகப்பார்வை பிரகாசமாக அமைந்து போனது அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி பெற்ற ஆரம்பத் தருணம். அவர் செவியில் விழுந்த அந்த ஏகத்துவ செய்தியின் புத்தொலி தெள்ளத் தெளிவாய் அவரது புத்தியில் பதிந்தது. எங்கே அவர் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று தேடி பிடித்து வந்து இஸ்லாத்தினுள் நுழைந்து விட்டார் அவர். அச்சமயத்தில் வெகு சிலரே இஸ்லாத்தை ஏற்றிருந்தனர். அந்த முதன்மையானவர்களின் பட்டியலில் எளிதாய் அவர் பெயர் இடம்பெற்றது. அதை போலவே அந்த ஆரம்பகால தோழர்கள் அனுபவித்த சித்திரவதையின் பங்கும் கிடைத்தது வஞ்சனையின்றி. ஆனால் அவை அனைத்தும் அவர் உள்ளத்தில் திடம் வளர்க்கத்தான் உதவின. அல்லாஹுவும் நபியும் அவருக்கு உயிரினும் மேலாகி போனார்கள். குர்ஆன் கற்பதில் எக்கச்சக்க ஆர்வம், நபிமொழிகள் அறிவதில் அடங்காத தாகம் என்று தமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிடாமல் நபியவர்களிடம் பாடம் பயில்வதும் குர்ஆன் வசனங்களை கேட்டு அறிவதும் அவரது இயல்பாகி போனது. ஒரு நாள் நபி அவர்கள் குறைஷி குலத்தின் முக்கியமான தலைவர்களான உத்பா இப்னு ரபியா, அவன் சகோதரன் ஷெய்பா இப்னு ரபியா, அபு ஜஹல், உமையா இப்னு கலஃப், வலீத் இப்னு முகீரா ஆகியோருடன் முக்கியமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். குறைஷி தலைவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள். மிகவும் மும்முரமாய் நிகழ்ந்து கொண்டிருந்த உரையாடல். அப்பொழுது அங்கு வந்தார் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம். பார்வையற்ற காரணத்தால் நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வின் முக்கியத்துவத்தை அப்பொழுது அவரால் உணர்ந்திருக்கவில்லை. எப்பொழுதும் நபியவர்களை அண்மி கேட்பது போல் குர்ஆன் வசனம் புதிதாய் அருளப்பட்டிருந்தால் கேட்டுக்கொள்வோம் என்ற ஆர்வத்தில் நபியவர்களை நெருங்கினார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தங்களுக்கு அறிவித்ததை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்றார். அதிருப்தியுடன் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூமிடமிருந்து தம் முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த தலைவர்களிடம் உரையாடலை தொடர்ந்தார்கள் நபியவர்கள். இது யதார்த்தமான செயல்தானே? நபி அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டது கூட பார்வையற்ற அப்துல்லாவுக்கு தெரியாதுதான். ஆனால் இறைவனின் வசனங்கள் புது விதி அறிவுறுத்தன. விவாதம் முடிந்த சற்று நேரத்தில் நபி அவர்களுக்கு அருளப்பட்ட சூரா அபஸாவின் 16 வசனங்களின் தொடக்கம் நபி அவர்களை அதிகம் அறிமுகமில்லாத 3ஆம் மனிதரை போல் படற்கையில் குறித்தது. முஹம்மது முகத்தை சுளித்தார், திருப்பிக் கொண்டார். அவரிடம் ஒரு குருடர் வந்த வேலை.
நபியே, மறைகூறும் அறிவுரையினால் அவர் அகைத்தூய்மை அடைந்துவிடக்கூடும் என்பதை நீர் அறியலாகாதா? அன்றியும் அவர் தம் சிந்தனையில் இருக்கும் அறிவுரைகள் அவருக்கு பெரும் பயன் தருவதாய் அமைந்துவிடுமே. இறைமறை கூறும் அறிவுரை எனக்கு தேவையில்லை என்று புறக்கணிப்பவனுக்கு முகமும் முன்னுரிமையும் கொடுக்கின்றீர். அவன் அகத்தூய்மை அடையாமற் போனால் உமக்கென்ன? இறைச்செய்தியை கேட்க உம்மை நாடி ஓடி வருகின்ற அல்லாஹ்வை அஞ்சுபவரை பொருட்படுத்தாமல் முகத்தை திருப்பிக் கொண்டீர். கூடாது. ஏனெனில் திண்ணமாக இது பாகுபாடின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அறிவுரையாகும். எனவே விரும்பியவர் இதை ஏற்றுக்கொள்ளட்டும். இது கண்ணியமான சுவடுகளில் பாதுகாக்கப்பட்டு உள்ளது. உம்மிடம் உபதேசம் கேட்டு நெருங்கி வந்தவர் குருடர்தாம். ஆனால் இரையச்சமுடையவர் உம்முடைய உபதேசத்தை கேட்டு பலனடையக்கூடியவர் அவர். ஆனால் அவரை தவிர்த்துவிட்டு இறைவனை அலட்சியம் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறீர் என்ற அந்நிகழ்வை கண்டித்து இறங்கின அவ்வசனங்கள். இந்த வசனங்கள் வந்து இறங்கினவே அவ்வளவுதான். அதன் பிறகு அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு மீது மிகுந்த மதிப்பும் கரிசனமும் ஏற்பட்டு போனது நபி அவர்களுக்கு. பார்வை இழந்த இவருக்காக சர்வ வல்லமை கொண்ட இறைவனே வசனம் அருளி விட்டானே என்று கூடி போனது அக்கறை. அவர் தம்மிடம் வருகை புரியும் போதெல்லாம் எவர் பொருட்டு என்னை என் இறைவன் கண்டித்தானோ அவருக்கு நல்வரவு என்று சிறப்பான வரவேற்பளித்து வாகான இடத்தில் சிறப்புடன் அமர்த்தி கொள்வார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்வையற்ற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே குர்ஆனை கற்றுக்கொள்ள இவ்வளவு ஆர்வம் இருந்தது என்றால் பார்வையுள்ள நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி நமது வாழ்வில் அவர்களைப் போலவே குர்ஆனை நன்கு கற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கவாசிகளாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.